உள்ளதை உள்ளதென்றும் இல்லதை இல்லதென்றும் சொல்லுங்கள் என்று சொன்ன நம் கருணாமூர்த்தியான இயேசு கிறிஸ்துவின் திருநாமத்தினாலே உங்கள் அனைவரையும் நான் வாழ்த்துகிறேன். பூபால வண்டி இந்த ப்ரோக்ராம் வரப்போகுது ரொம்ப சீக்கிரமாக. நிறைய பேர் கேட்குறீங்க, ஃபோன் மூலமாக கூட ஒரு சிலர் பேசி எப்போத்துலேருந்து வரோம், என்னைக்கு வரோம்லாம் கேட்குறீங்க. இந்த ப்ரோக்ராம் பற்றி ஒரு விஷயம் மறுபடியும் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். என்னன்னா, இதனுடைய அடிப்படை கிறிஸ்மஸ் தேவையா, இதான் சப்டைட்டில். பூபால வண்டின்றது ப்ரோக்ராமு, ஆனால் அது கீழே கிறிஸ்மஸ் தேவையா அப்படின்னு சொல்லி அதை குறித்து ஒரு குறுந்தொடராக குறுஞ்செய்தியாக நம்ம நிறைய விஷயங்கள் சொல்ல போகிறோம். கிறிஸ்மஸ் அப்படின்னா தான் நம்ம என்ன பண்ணுவோம், முதல்ல ட்ரெஸ் எடுக்கணும். ட்ரெஸ் எடுக்கணும் அப்படின்னு தான் நம்ம முதல்ல யாருக்கு ட்ரெஸ் எடுப்போம் யோசிச்சு பாருங்களேன். கிறிஸ்மஸ்ன்னு உடனே நம்ம என்ன பண்ணுவோம், வீட்டில் மூத்தவர் இருக்காரு, அவருக்கு முதல்ல எடுத்துடணும் அப்படின்வோம். இல்லை சமீபத்தில் ஒரு குழந்தை பிறந்திருந்தா, சின்ன குழந்தை கடைக்குட்டி, அதனால் முதல்ல அதுக்கு எடுப்போம் அப்படின்லாம் சொல்லுவோம். நியாயமாக ஒரு பர்த்டே அப்படின்னா ட்ரெஸ்ஸு முதல்ல யாருக்கு எடுப்போம், பர்த்டே பாய்க்கு தான் எடுப்போம். பர்த்டே பாய் யார், இயேசு கிறிஸ்து. அப்போ இயேசு கிறிஸ்துக்கு தானே முதல்ல ட்ரெஸ் எடுக்கணும். ஒரு தம்பி கேட்டான், இயேசு கிறிஸ்துக்கு எப்படி சார் இப்போ ட்ரெஸ் எடுக்க முடியும், இந்த சிறியரில் யாருக்கு எதை செய்கிறீர்களோ அதை எனக்கே செய்கிறீர்கள் அப்படின்னா என்ன அர்த்தம்? நம்ம இது மாதிரி ஏழை எளிய மக்கள் நிறைய பேர் இருக்காங்க, ஊனமுற்றவர்கள் இருக்காங்க, வயது சார்ந்தவர்கள், அதே போல் இன்னும் திக்கற்றவர்கள், அனாதை, இப்படி நிறைய பேர் இருக்காங்க. அவர்களை எல்லாம் இந்த சகோதரராகிய என் சகோதரராகிய இந்த சிலரில், இந்த எளியவரில், இந்த சிறியரில் யாருக்கு எதை செய்கிறீர்களோ அதை எனக்கே செய்கிறீர்கள் அப்படின்னு சொல்றதுனால இந்த ட்ரெஸ்ஸு அப்படின்னு வரும்போது யோசிச்சு பாருங்களேன். ஒரு விஷயம் எனக்கு அடிக்கடி யோசிப்பேன். என்ன அப்படின்னா, ஒரு சில சர்ச்லலாம் இந்த பாட்டு, கிறிஸ்மஸ் பாட்டு, சிறப்பு பாடல் அப்படின்னு சொல்லி பாடுவாங்க. அந்த சிறப்பு பாடல் பாடணும் போது நான் பார்த்துருக்கேன், லேடிஸ் எல்லாம் ஒன்றா சேர்ந்துட்டு இந்த முறை நம்ம எல்லாரும் 15 பேரும் ஒரே மாதிரி பட்டுப்புடவை வாங்கி நம்ம அதை அந்த சர்வீஸில் கட்டிக்கிட்டு பாடணும் அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன பாட்டு பாட போகிறாங்க, கந்தையில் பொதிந்தார் இயேசு அப்படின்னு சொல்லி அவர் கந்த துணியில் அவர் சுற்றி முன்னணையில் வச்சுருந்தாங்கன்னு பாட்டு பாட போகிறத எப்படி பாட போகிறாங்க, பட்டு புடவை கட்டிட்டு பாடுவாங்க. இன்றைக்கி எந்த மாலை எடுத்துங்க அல்லது டெக்ஸ்டைல்ஸாக எடுத்துங்க, போத்தீஸாக இருந்தாலும் சரி, குமரனாக இருந்தாலும் சரி, வெளியே ஒரு பெரிய பேனர் வச்சுருப்போம். அந்த பேனரில் இயேசு கிறிஸ்து அதே கந்த துணியோடு படுத்துட்டு இருப்பார். ஆனால் நம்ம உள்ளே போயிட்டு என்ன பண்ணுவோம், பட்டு வேட்டி, பட்டு சட்டை, பட்டு புடவை அப்படின்னு வாங்கிட்டு இருப்போம். அது அல்ல இந்த பண்டிகை என்பது. நாம் எதற்காக கொண்டாடுகிறோம் என்றால், அவர் பிறந்ததை நினைத்து கொண்டாடுவதில்லை, அவர் பிறப்பின் நோக்கத்தை கொண்டாடுவது. அந்த பிறப்பின் நோக்கத்தை கொண்டாடுகிறோமா அப்படின்ற ஒரு கேள்வி, அதை நம்ம பார்த்து நம்மளே கேட்டுக்கணுன்றதுக்காக தான். முதாந்தே பிதாரோ நிருத்யாந்தி தேவதா சனாதனாசேயாம் பூர்பவதி அப்படின்னு ஒரு நாரத சாஸ்திரம் அப்படின்னு சொல்லி, நாரத சூத்திரம் அப்படின்னு சொல்லி ஒரு புத்தகம், அதாவது ஒரு செய்யுள் அல்லது ஒரு வேதம், அதில் சொல்லப்படுகிறது. அதில் நாரத சூத்திரம் என்று சொல்லுகிற அதில் இந்த பாடல் வருது. அப்போ முதல் மேய்ப்பர்களுக்கு அறிவிக்கப்பட்டபோது பூமியிலே சமாதானமும் மனுஷர் மேல் பிரியமும் உண்டாவதாக அப்படின்னு சொன்ன அதே செய்தி இதில் இருக்கு. அதில் என்ன சொல்றாங்கன்னா, முன்னோர்கள் கொண்டாடினார்கள், முதாந்தே பிதாரோ, முன்னோர்கள் கொண்டாடினார்கள். நித்யாந்தி தேவதா அப்படின்னா என்ன அர்த்தம், தேவதூதர்கள் போற்றி புகழ்ந்தார்கள். இந்த உலகத்தை ரட்சிப்பதற்கு ஒரு உலக ரட்சகர் பிறந்தார் அப்படின்னு சொல்லி அந்த பாடலுடைய கருத்து சொல்லுகிறது. அதனால இயேசு கிறிஸ்து இந்திய வேதங்களில் மறைந்து கிடக்கிறார் என்பதை நாம் அடிக்கடி நினைவுபடுத்தி கொள்ள வேண்டியவர்களாக இருக்கிறோம். இதெல்லாம் நிறைய விஷயங்கள் இருக்கு, இதெல்லாம் நம்ம படிக்கணும். இதுக்காக தான் நிறைய புத்தகங்கள், என்னுடைய புத்தகங்கள்ல நிறைய காரியங்கள். எதற்காக, இந்திய கலாச்சாரத்தின் பின்னணியிலே அடிப்படையிலே எதெல்லாம் செய்யப்பட்டு வருகிறது, அதனுடைய பொருள் என்ன என்பதை தெரிந்து கொள்வதற்காக. அதை தெரிஞ்சுக்கிட்டு நாம நம்முடைய கடவுளை மற்றவர்களுக்கு எடுத்து சொல்லுவது எப்படி, அவர் மூலமாக என்ன நன்மை என்பதை சொல்லுவதற்காக அவர் பிறப்பின் நோக்கத்தை கொண்டாடுகிற பண்டிகையாக இந்த கிறிஸ்மஸ் பண்டிகை இருக்க வேண்டும். ஆகையால் கிறிஸ்மஸ் தேவையா, தொடர்ந்து பாருங்க, ஒவ்வொரு வாரம் ஒரு செய்தியுடன்.
தேங்க்யூ ஸோ மச். காட் bless யூ ஆல்.